ஒரு நாள் திரௌபதி ஹஸ்தினாபுர அரண்மனை மாடத்திலிருந்து கீழே நோக்கி பார்க்கும்போது அவள் கண்களுக்கு மிகவும் வேதனையான காட்சி தெரிய வந்தது. சில ஆண்களைத் தவிர அனாதை குழந்தைகள், கணவரை இழந்த பெண்கள் துன்பத்துடன் அங்குமிங்கும் சுற்றித் திரிந்து கொண்டிருந்தனர். அந்த வேளையில் அங்கு வந்த கிருஷ்ணரிடம் திரௌபதி துயரத்துடன் கேட்டாள், இந்த நிலைக்கு நான் காரணமா கிருஷ்ணா? அதற்கு கிருஷ்ணர் அமைதியாக புன்னகைத்து, மட்டுமின்றி முழுவதும் நீயே காரணம் என்று சொல்ல முடியாது. நீ பழிவாங்க நினைத்தது துரியோதனன் மற்றும் துஷாசனன் மட்டும்தான். ஆனால் இந்த போரில் பாண்டவர்கள் மட்டுமல்ல, உற்றார் உறவினர்கள் பலரும் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த கதி மாறியிருக்கலாம். உன் சுயம்வரத்தில் கர்ணனை அவமதிக்காமல் போட்டியில் பங்கேற்க அனுமதித்திருந்தால், அல்லது குந்தி உன்னை பாண்டவர்களுடன் திருமணம் செய்யும் போது அதை மறுத்திருந்தால், அல்லது அரண்மனையில் துரியோதனனை பார்த்தபோது உன் பணிப்பெண் குருடனின் மகன்கள் அனைவரும் குருடர்கள் என்று கேலி செய்த போது நீ சிரிக்காமல் இருந்திருந்தால், அப்பொழுது இந்த நிலைமை வந்திருக்குமா? திரௌபதி, ஒரு சில வார்த்தைகள், சிறிய செயல்கள் கூட பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். அவற்றின் தாக்கம் உன்னை மட்டுமல்ல, உன் சுற்றத்தையும் அழுத்தும். அதனால்தான் நம்முடைய சொற்களும் செயல்களும் கவனமாக இருக்க வேண்டும் என்று கிருஷ்ணர் கூறினார். அந்த கணத்தில் திரௌபதி உணர்ந்தாள், பழிவாங்கும் உணர்ச்சி சில நேரங்களில் தன்னைத்தானே அழிக்கும் என்ற